வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த்குமார். அரேஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற வீடியோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து அரேஸனுடைய கடைசி கொஸ்டின் செட். இது வந்து ஒரு சேலஞ்ச் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அட்வான்ஸ் ப்ராப்ளம் செட் அப்படின்னு சொல்லலாம். கொஸ்டின் செட் 11 அதை பற்றி தான் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், அட்வான்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஆர் சேலஞ்சஸ். ஸோ இது மோஸ்ட்லி சப்செட்ஸும் கான்டிகுவஸ் சப்செட்ஸும் இன்வால்வ் ஆகிறது. ரைட், மோஸ்ட்லி ஒரு நார்மல் ப்ராடக்ட் கம்பெனி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃப்ரெஷருக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு 1 இயர் அல்லது 6 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் கூட இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2-3 பேர் டை மாதிரி வந்ததுன்னா பாயிண்ட்ஸு, ரைட், அதில் யார் பெட்டர்னு சூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரியான ப்ராப்ளம் செட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ரைட், ஸோ ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது பெட்டர். பட் நீங்கள் டாப் டெக் கம்பெனி போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் எதிர்பார்க்கலாம். ஸ்டார்ட் அப்ஸ்லேயும் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எதிர்பார்க்கலாம். ரைட், ஓகே. So, given an unsorted integer array A and a value x, find a subset of A of size 3 that adds up to x, print the value of those elements. Right? So, அப்போ subset பார்க்குறோம், of size 3 பார்க்குறோம். எந்த 3 எலமெண்ட்டை, ஏல இருக்கக்கூடிய எந்த 3 எலமெண்ட்டை ஆட் பண்ணால் x வருமோ, ரைட், அந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். அந்த எலமெண்ட்ஸினுடைய வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, given an unsorted integer array A and a value x, find the minimum size of the subset required whose values adds up to x. Additionally, வேற ஒரு கொஸ்டினாக கூட கேட்கலாம், print the elements of that subset. அப்போ மினிமம் சைஸ் ஆஃப் த சப்செட்டில் எப்படி எக்ஸை கொண்டு வந்துட முடியும்? அப்போ எக்ஸை கொண்டு வர்றது 3 நம்பரை ஆட் பண்ணி கொண்டு வரலாம், 2 நம்பரை ஆட் பண்ணி கொண்டு வரலாம், 4 நம்பரை ஆட் பண்ணி கொண்டு வரலாம், அரேல இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணி எக்ஸை கொண்டு வரலாம், இப்படியெல்லாம் இருக்கலாம். அதில் இருக்கிறதுலையே சின்ன சப்செட் எது, மினிமம் சைஸ். ஸோ சைஸ் எதுன்னு கேட்குறது கொஸ்டின், அந்த எலமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணி காட்டுங்க சப்செட்டை அப்படிங்கிறது இன்னொரு கொஸ்டினாக இருக்கலாம். அதே மாதிரி given an integer array and a value x, find the maximum size of the subset that could be formed such that the elements add up to x. அங்கே மினிமம் கேட்டோம், இங்கே மேக்ஸிமம் கேட்குறோம். அதே மாதிரி அடிஷ்னலாக இன்னொரு கொஸ்டினில் கூட அதை எலமெண்ட்ஸையே பிரிண்ட் பண்ண சொல்லலாம். ரைட், ஆனால் ஆட் பண்ணால் எக்ஸ் வரணும். அந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் எடுத்து போடணும். இருக்கிறதுலையே பெரிய சப்செட் எப்படி ஃபார்ம் பண்ண முடியுது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். அடுத்தது given an unsorted integer array A and value x, return the subset of A containing values that are multiples of x. ரைட், ஏவனுடைய சப்செட்டில் என்னென்ன எலமெண்ட் எல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் எக்ஸோ அந்த சப்செட்டை மட்டும் எடுத்து ரிட்டர்ன் பண்ண சொல்கிறோம். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்கும்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். சப்செட் ஆஃப் ஏ கண்டெய்னிங் வேல்யூஸ் தட் ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் எக்ஸ், எக்ஸனுடைய மல்டிபிள் இருக்கிற மாதிரியான சப்செட். given an unsorted integer array, find if any 2 consecutive elements add up to x. பேர் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 consecutive elements அடுத்தடுத்து இருக்கணும், ஆனால் ஆட் பண்ணால் என்ன வரணும், எக்ஸ் வரணும். அப்படி ஒன்று இருக்கா இல்லையா? ஸோ அப்போ இங்கே ஆன்சர் நம்ம எதிர்பார்க்குறது ட்ரூ அல்லது ஃபால்ஸு. இதை தான் நம்ம சப் அரே ப்ராப்ளம்னு சொன்னோம். கான்சிக்யூட்டிவ்ங்கிற வார்த்தை வந்துட்டாலே அது ஒரு சப் அரேவாயிரும். சப் செட் இல்லை, சப் அரே. ரைட், அப்போ தொடர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே தான் இங்கே கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸினுடைய இண்டைசஸை கொடுங்க. அப்படி எதுவுமே இல்லைன்னா -1 -1 கொடுத்துருங்க. 2 கான்சிக்யூட்டிவ் எலமெண்ட் ஆட் பண்ணால் எக்ஸ் வரணும், அதனோட இண்டெக்ஸை கொடுங்க. அப்படி எதுவுமே இல்லைன்னா -1 -1 கொடுத்துருங்க ரெண்டுத்துக்குமே. given an unsorted array, find if any 3 consecutive element, அப்போ சப் அரே ஆஃப் சைஸ் 3 அப்படின்னு சொல்லலாம். இது அப்படியும் கேட்கலாம் இந்த கொஷினை, adds up to x. ஃபர்ஸ்ட் கொஷின் இல்லை, இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சப் செட்டு, இது சப் அரே, தொடர்ச்சியாக இருக்கணும். 3 கான்சிக்யூட்டிவ் எலமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்குறோம். ரைட், given an unsorted array, return the indices of any 3 consecutive elements that add up to x and return -1 -1 -1 if not found. இங்கே இருக்கா இல்லையான்னு கேட்டோம், இங்கே அதனோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ணணும். ரைட், ஸோ இண்டெக்ஸஸை அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா -1 -1 -1 கொடுத்துடலாம். given an unsorted array, find if any k consecutive elements add up to x. அப்போ k கொடுத்துருவாங்க, x கொடுத்துருவாங்க. அப்போ கேங்கிறது இப்போ 5ன்னு கொடுத்துட்டாங்கன்னா தொடர்ச்சியாக அந்த அரேக்குள்ளே ஏதோ 5 எலமெண்ட் ஆனால் கான்சிக்யூட்டிவாக இருக்கணும், அடுத்தடுத்து இருக்கிற எலமெண்ட்டை ஆட் பண்ணால் எக்ஸ் வருமா அப்படிங்கிறது தான் இப்போ கொஸ்டினே. இப்போ இங்கே அன்சார்ட்டட் இன்டிஜர் அரேன்னு சொல்லும்போது
நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே நெகட்டிவ் வேல்யூஸ் உள்ளே வந்துருச்சுன்னா இது பூராவுமே வேறு மாதிரி பிஹேவ் பண்ணும். வெறும் பாசிட்டிவ்னு சொன்னால் கொஞ்சம் ஆப்டிமலாக சால்வ் பண்ணலாம். அதுவும் யோசிச்சு பாருங்கள். அப்போ இதுலேயே வெறும் பாசிட்டிவ் தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்கன்னா ரைட், அது வேறு மாதிரி. நெகட்டிவ் வேல்யூஸும் இருக்கலாம்னு சொன்னால் அது வேறு மாதிரி. ஏன்னா நெகட்டிவ்னு சொல்லும்போது அது காம்ப்ளிகேட் பண்ணும். ஜாஸ்தி ஹைட்டு கம்மியாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ரைட், ஆனால் வெறும் பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த எலமெண்ட்டை தாண்டிருச்சுனாலே அதுக்கப்புறம் வராதுன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ரைட், இதை தாண்டி போயிடுச்சுனாலே. ஆனால் நெகட்டிவ் வேல்யூ இருக்கும்போது இதை தாண்டி போனால் கூட அது திரும்ப பின்னோக்கி வர முடியும் அப்படிங்கிற காம்ப்ளெக்சிட்டியை ஆட் பண்ணி விட்டுரும். ஸோ நெகட்டிவ் இருந்தால் அது வேறு மாதிரி இந்த இடத்துல. அதை புரிஞ்சுக்கோங்க. given an unsorted array of distinct integers, டிஸ்டிங்க்ட்னு சொல்லிட்டாங்க, அப்போ டூப்ளிகேஷன் இருக்காது. கவுண்ட் ஆல் த ட்ரிப்ளெட்ஸ்னால் மூணு எலமெண்ட் சச் தட் சம் ஆஃப் 2 elements ஈக்குவல்ஸ் த தேர்ட் எலமெண்ட். அப்போ a + b = cன்னு வரணும். அந்த மாதிரியான ட்ரிப்ளெட்ஸ் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்கிறாங்க. உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்டிங்க்டாக இருக்கும்னு ஒரு க்ளூ கொடுத்துருக்குறாங்க. ட்ரிப்ளெட்ஸை கவுண்ட் பண்ணணும், மூணு எலமெண்ட்டை கவுண்ட் பண்ணணும். ரைட், அதில் 2 ஆட் பண்ணால் மூணாவதுக்கு ஈக்குவலாக வர மாதிரியான ட்ரிப்ளெட்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. ரைட், given an unsorted array of n integers, find the contiguous subarray with maximum sum. அப்போ எந்த சப் அரேவை ஆட் பண்ணால் ரைட் மேக்ஸிமம் சம் வருமோ அந்த சப் அரேவை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் அடுத்தடுத்து இருக்கணும். சப் அரே கான்டிகுவஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை புரிஞ்சுக்கோங்க. given an unsorted array A of size n consisting of non-negative integers, நெகட்டிவ் வராதுன்னு சொல்லியிருக்கோம். find a continuous subarray which adds to a given number s. ரைட், அப்போ ஒரு ஃபுல் சப் அரே, அரேயில் இருக்கக்கூடிய ஒரு கான்டிகுவஸ் சப் அரேவை கேட்குறோம். அப்படி ஆட் பண்ணால் என்ன வரணும்? எஸ் வரணும் அப்படின்னு. அப்படி ஒரு சப் அரேவை கண்டுபிடிச்சிங்கன்னா அதனுடைய ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வேல்யூஸை, இண்டெக்ஸனுடைய ஸ்டார்ட் அண்ட் எண்ட் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிகிற வரைக்கும் இருக்கிற எலமெண்ட்ஸை ஆட் பண்ணால் எஸ் வருது அப்படிங்கிறத கொடுங்க. அப்படி எதுவுமே கண்டுபிடிக்க முடியலன்னா -1 -1 கொடுத்துருங்க. ஸ்டார்ட் எண்டு ரெண்டுமே -1 -1 கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. given an unsorted array A of positive integers n, இங்கேயும் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸுங்கிறத நோட் பண்ணுங்கள். ரிவர்ஸ் எவ்ரி சப் அரே குரூப் ஆஃப் சைஸ் k. அப்போ இப்படி இருக்குன்னு வச்சுப்போமே, இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ k = 3ன்னு கொடுக்குறாங்கன்னா ஒவ்வொரு சப் அரேவாக எடுத்து அதை ரிவர்ஸ் பண்ணணும். அப்போ இதை 3 2 1ன்னு போடணும், இதை 6 5 4ன்னு போடணும், இதை 9 8 7ன்னு போடணும். இந்த மாதிரி கேட்குறாங்க. ஒவ்வொரு சப் அரேவாக எடுத்துகிட்டு ஆஃப் சைஸ் k குரூப் பண்ணிவிட்டு அதை ரிவர்ஸ் பண்ண சொல்கிறோம், தனித்தனியாக ரிவர்ஸ் பண்ண சொல்கிறோம். ஒவ்வொரு சப் அரேவையும் ரிவர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. given an unsorted integer array A of size n, write a function that returns true if there is a triplet a, b, c that satisfies a² + b² = c². otherwise false. இப்படி ஒரு ட்ரிப்ளெட் அதுக்குள்ளே இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அவ்வளோதான். a² + b² = c² வரணும். அந்த மாதிரி 3 எலமெண்ட்டு அந்த அரேல இருக்கா அப்படின்னு சொல்கிறோம். இங்கே கான்சிக்யூட்டிவ் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை. அந்த மாதிரி 3 எலமெண்ட்டு இருந்தால் போதும்னு சொல்கிறோம். given an unsorted integer array of n elements, you need to find the sum of 2 elements such that the sum is closest to 0. எந்த 2 எலமெண்ட்டை ஆட் பண்ணால் ரைட் க்ளோசஸ்ட் டு 0 வரணும். அவ்வளோதான். 100 கூட க்ளோசஸ்ட் டு 0 தான். அதை விட வேறு எதுவும் க்ளோஸாக இல்லைன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. சம் இஸ் க்ளோசஸ்ட் டு 0ன்னு சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். இருக்கிறதுலையே க்ளோஸாக எது வருதோ அதை கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். இப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ் இன்வால்வ் ஆகும்போது 0 வரதுக்கே வாய்ப்பு இருக்குது. ரைட், அதை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. given an unsorted integer array of n elements, find the pair of elements that are closest to each other. எந்த 2 எலமெண்ட் closest to each other? இது நம்ம ஃபவுண்டேஷன்ஸில் இஃப்எல்ஸில் 3 எலமெண்ட்டை கொடுத்து அது 3ல் எது 2 க்ளோஸ்ன்னு கேட்டிருப்போம். இங்கே ஒரு அரேவே கொடுத்து அந்த அரேல எந்த 2 க்ளோஸாக இருக்குன்னு கேட்டிருக்கோம். ரைட், அதே மாதிரி அங்கே farthest from each otherன்னு கேட்டிருந்தோம். இங்கேயும் அதை கேட்டிருக்கோம். எந்த பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ரொம்ப தள்ளி இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்கோம். ரைட், ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா சார்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் லாஸ்ட் எலமெண்ட்டையும் எடுத்து கொடுத்துடலாம். அதான் இருக்கிறதுலே தூரமாக இருக்கும். பட் அதுக்காக சார்ட் பண்ணணுமா, சார்ட் பண்ணாமல் கண்டுபிடிக்க முடியுமான்றதை யோசிங்க. ஏன்னா இந்த கொஷின் எல்லாத்துக்குமே மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா சார்ட் பண்ணாமல் இன்னொரு ஆப்ஷன் கொடுங்கன்னு அடுத்தது கேட்பாங்க.
இது இப்படி போய்கிட்டே இருக்கும். எல்லாத்துக்குமே மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்குது. 3 வாட்டி 4 வாட்டி பண்ணலாம். அதுக்கப்புறம் இது அரேஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் பண்ணுங்கள், டைம் காம்ப்ளெக்சிட்டியை குறைங்க, லூப் யூஸ் பண்ணாமல் பண்ணுங்கள், ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை குறைங்கன்னு போய்கிட்டே இருப்பாங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே அதனால தான் வேகாக டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா 2-3 சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக கொடுக்க முடியும். given 2 unsorted integer arrays, 2 integer array கொடுக்குறோம், and a number x, find the pair whose sum is closest to x and the pair must have one element from each array. அப்போ ஏன்னு ஒரு அரே வச்சுக்கிறோம், பின்னு ஒரு அரே வச்சுக்கிறோம்னா ஏல ஒன்றும் பியில் ஒன்றும் இருக்கிற மாதிரி காம்பினேஷனு, ரைட், அதனுடைய சம்மு எக்ஸுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். அப்படி ஒரு பேரை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்கிறோம். ஒன்று இதிலேருந்து ஒன்று அதிலேருந்து அப்படி ஒரு பேரை கொண்டு வர சொல்கிறோம். 2 அரே கொடுத்துட்டு. இது அடிக்கடி கேட்பாங்க. given an unsorted integer array of n elements, return the length of the largest subarray that is sorted. அப்போ உங்கள் அரேயில் ரைட் லார்ஜஸ்ட் சப்அரே என்ன ஆகிருக்கணும், அசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும், சார்ட் ஆகிருக்கணும். ஸோ அப்போ இங்கே 1, 8, 4, அப்போ சார்ட்டிங் போயிடுச்சு. 1, 8 எடுத்துக்கும் போது சார்ட் ஆகிருந்தது, ரைட். அதுக்கப்புறம் 5, 6, 9 வச்சுப்போம். இதுக்கப்புறம் 2ன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சப்பரே 4, 5, 6, 9ங்கிறது தான் லார்ஜஸ்ட் சப்பரே தட் இஸ் சார்ட்டட். அதனுடைய லென்த்து 4. அப்போ அதை தான் நான் அவுட்புட்டாக கொடுப்பேன். ஸோ இங்கே அந்த லார்ஜஸ்ட் சப் அரேவையே கேட்குறாங்க, சார்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த அரேவையே ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போது 4, 5, 6, 9ன்னு நீங்கள் ஒரு அரேவே க்ரியேட் பண்ணி அதையே அவுட்புட்டாக கொடுக்கணும், ரைட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அட்வான்ஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், என்ன கொஷினுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படிங்கிறத. நான் இதுக்கு வேணால் தனியாக ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் வேணால் நான் ஒரு கோட் டெமோவும் கொடுக்குறேன், ரைட், தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா, ரைட். ஸோ அப்போ உங்களுக்கான டவுட்ஸையும் கிளாரிஃபிகேஷன்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.